தினமும் ஒன்று சாப்பிட்டா போதும். ஒரு நாளைக்கு தேவையான போஷாக்கு அத்தனையும் கிடைச்சிரும். 5 அத்திப்பழத்தை கொதிக்கிற தண்ணியில ஊற வச்சுக்கலாம். 15 பேரிச்சம்பழத்தை விதைகளை நீக்கிட்டு எடுத்துக்கலாம். ஹார்டான டேட்ஸா இருந்தா அதை வெந்நீர்ல ஊற வச்சு எடுத்துக்கோங்க. 15 முந்திரி, 15 பாதாம் பொடிசா கட் பண்ணி கொஞ்சமா நெய் விட்டு சிம்லயே வச்சு நல்லா வறுத்துட்டு மாத்தி வச்சுக்கலாம். 1/4 கப் பூசணி விதை, சூரியகாந்தி விதை, தர்பூசணி விதையை சிம்லயே வச்சு வறுத்துட்டு அதே அளவு வெள்ளை எல்லையை சேர்த்து வறுத்துட்டு மாத்தி வச்சுக்கலாம். நான் இவ்வளவுதான் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு விருப்பமான சீட்ஸ், நட்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு அத்திப்பழம், பேரிச்சம்பழத்தை பல்ஸ் மோட்ல கொரகொரப்பா அரைச்சுக்கலாம். கொஞ்சமா நெய்ல அரைச்சு வச்சிருந்த டேட்ஸை போட்டு 5 to 8 நிமிஷம் சிம்லயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கு அளவெல்லாம் எதுவும் கிடையாது. தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வறுத்து வச்சிருந்த நட்ஸ், ஏலக்காய் தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தொட்டு பாத்தீங்கன்னா ஒட்டாம வரும். கையில வச்சு உருட்டினீங்கன்னா அழகா லட்டு மாதிரியே வரும். இது அப்படியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்வீட் ஸ்டால்ல இருக்க மாதிரி வேணும்னு நினைச்சீங்கன்னா பட்டர் ஷீட்ல கொஞ்சமா நெய்ல ரோல் பண்ணிட்டு கசகசா பிஸ்தால ரோல் பண்ணி அதே பட்டர் ஷீட்ல நல்லா டைட்டா சுத்தி ஷேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீசஸா கட் பண்ணீங்கன்னா ஸ்வீட் ஸ்டால்ல இருக்க மாதிரி பார்க்கவும் அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க.